அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாம் 1 கொரிந்தியர் நிருபத்தின் ஒரு அறிமுகத்தை நாங்கள் இன்றைய நாளிலும் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 1 கொரிந்தியர் நிருபம் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லைங்களா? நமக்கு தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் இந்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டில் ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், அது வரைக்கும் அவர் பவுல் எழுதியிருக்கார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை பொறுத்த மாத்திலும் அது அவர் தான் எழுதினார், நேரடியான ஆதாரம் இல்லை. ஆனால் அவருடைய சாயல் அங்கே சொல்லப்பட்டிருக்க விவரங்களை அங்கே பார்த்து அது பவுலாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த நிருபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சில காரியங்களை நாம் பார்த்துட்டோம்னு சொன்னால் இந்த நிருபத்தை நம்ம பார்ப்பதற்கு மிக மிக எளிதாக அங்கே இருக்கும். சரிங்களா? நமக்கு தெரிந்திருக்கிறபடி அப்போஸ்தலனாகிய பவுல் 3 மிஷனரி பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? நமக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற சபையிலே தான் பவுலும் பர்னபாவும் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த அந்தியோகியா என்ற பட்டணம் எங்கே இருக்கிறது? சிரியா தேசத்திலே இருக்கிறதான அந்தியோகியா. ஏன்னா அந்தியோகியா 2 வரும். சரிங்களா? கலாத்திய தேசத்தில் ஒரு அந்தியோகியாவும், இன்னொன்று சிரியா தேசத்திலே ஒரு அந்தியோகியாவும். சரிங்களா? சிரியா தேசத்திலே இருக்கிற அந்தியோகியாவில் தான் பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். அது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போது அவர்கள் இருவரும் ஊழியம் செய்து கொண்டிருந்த வேலையில் தான் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? அங்கே ஊழியக்காரர்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி என்ன சொல்கிறார்? நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பர்னபாவையும் பவுலையும் பிரித்து விடுங்கள். ஏன்னா அந்த சபைக்குள்ளே இருந்து அவர்கள் போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவருடைய காரியம் இடைப்படுகிறது. சரிங்களா? ஆனால் பவுல் ரட்சிக்கப்படுற அந்த நாளிலே அந்த அனனியா மூலியமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம அதை வாசித்தோம்னா 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கலாம். அப்போது தமஸ்குவிலே இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறார். அந்த போகிற வழியில் நமக்கு தெரியும் அவருடைய கண்கள் குருடாக்கப்படுகின்றன. அவர் 3 நாள் குருடாக இருக்கிறார். அப்போது உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற வழியிலே கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரன் அனனியா என்பவரை அங்கே அனுப்புகிறார். அனனியா கிட்ட தான் சொல்கிறாரு. 9ஆம் அதிகாரம் 15-16 சொல்கிறாரு, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். 9ஆம் அதிகாரம் 15-16 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதில் சொல்லப்படுது. ஸோ அனனியா மூலியமாக பவுலுக்கு தெரிய வருகிறது புறஜாதிகளுக்கு அவருடைய முக்கியமான ஊழியம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போது புறஜாதிகள் மத்தியில் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் தான் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சில காரியங்களை குறித்து சில வாலிப பிள்ளையோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த 12வது அப்போஸ்தலனை குறித்து பேசக்கூடிய ஒரு கட்டம் வந்தது. அப்போது அந்த 12வது அப்போஸ்தலன் யார்? யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக 2 பேரை தேர்ந்தெடுத்து அதில் யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு விவாதம் வருகிறது. ஏன் அந்த 2 பேரும் அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. உண்மையிலே அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ஆண்டவர்கிட்ட டேரெக்டாக கேட்டுருக்கணும். ஆண்டவரே 12வது அப்போஸ்தலன் யார் நீங்கள் சொல்லுங்கள், இவங்க 2 கண்டிஷன் போடாமல், கண்டிஷன்றது எது? இந்த 2 பேருக்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்றது.
ஆனால் உண்மையிலேயே அநேக பரிசுத்தவான்கள் வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிற காரியம் அந்த 12வது இடத்துல அவர் அப்போஸ்தலனாக பவுலைத்தான் நியமித்திருப்பார் அப்படின்றது அநேகருடைய வாதமாக இருக்கிறது. ஏன்னா அப்போஸ்தலனாவதற்குரிய ஒரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தரிசித்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவினாலே அவர்கள் அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவினாலே அவர்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கணும். இப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது. அப்போ அந்த 12வதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2 பேரில் அங்கே இல்லை, ஆனால் பவுலுக்கு அங்கே இருந்தது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அந்த 12வது இடத்துக்கு அவர் தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பவுலுடைய ஊழியத்திலே பவுலை அவங்க என்ன பண்ணல, அங்கீகரிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் அவர்கள் அப்போஸ்தலனாக அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதனால தான் பவுல் தன்னுடைய ஊழியத்தில் சொல்கிறார், நான் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலன். அங்கே தான் கட்டின சபைகளிலே தன்னாலே அங்கே இயேசு கிறிஸ்து பிரசங்கப்படுத்தி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட தன்னுடைய ஆத்துமாக்களை பார்த்து தான் அவர் சொல்கிறார். தான் கட்டின சபைகள், கொரிந்து சபை, அங்கே பார்க்குற எபேசு சபை, இப்படிப்பட்ட சபைகளில், கலாத்திய சபைகளில் பார்த்து தான் அவர் கேட்குறார், நான் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலன், அவர்களுக்கு அல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தான் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் தீர்க்கதரிசிகளாகவும் போதர்களாகவும் ஊழியம் செய்து கொண்டிருந்த சபையிலே அங்கே ஆண்டவர் பேசுகிறார். இல்லை, இந்த ஊழியமில் ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்துக்கு அவங்களை அழைச்சிருக்காங்க, நீங்கள் பிரித்து விட்டுடுங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே தான் ஆரம்பிக்குது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதல் மிஷனரி பயணம், இங்கே தான் தொடங்குகிறது. சரிங்களா? இப்போ இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இதில் தொடங்குது. என்ன பாருங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். ஸோ இதுதான் அந்த முதல் மிஷனரி பயணத்தின் முதல் ஆரம்பம். சரி, அது எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, 26ஆம் வசனம் பாருங்கள். நான் வாசிக்கிறேன். அவர்கள் அந்த மிஷனரி பயணங்கள்லாம் போயிட்டு நிறைய இடங்களுக்கு போயிட்டு சுவிசேஷமெல்லாம் சொல்லிட்டு மறுபடியுமே எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியுமாக தங்களுடைய சபையான சிரியா தேசத்தில் இருக்கிற அந்தியோகியாக்கே திரும்பி வருகிறார்கள். அந்த 14ஆம் அதிகாரம் 26 நான் வாசிக்கிறேன். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். இது சிரியாவில் இருக்கிற அந்தியோகியா. ஸோ தங்கள் சபையிலேருந்து புறப்பட்டு பல இடங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி மறுபடியும் அங்கே சேராங்க. இது அநேக எந்த இடங்கள்லாம் அவங்க ஊழியம் செய்கிறாங்கன்னா, இது முதல் மிஷனரி பயணம். சரிங்களா? அடுத்த மிஷனரி பயணம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே தான் 2வது மிஷனரி பயணம் தொடங்குகிறது. சரிங்களா? முதல் மிஷனரி பயணம் பவுலும் பர்னபாவும் இணைந்து போய் வராங்க. சரிங்களா? இப்போது இந்த 15ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் மறுபடியும் அவங்க திட்டம் பண்ணுறாங்க. சரி, மறுபடியும் நம்ம இன்னொரு மிஷனரி பயணம் போகலாம். யார்? பவுலும் பர்னபாவும். ஆனால் அந்த முதல் மிஷனரி பயணில் அவங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவம் கிடைக்குது. என்ன அனுபவம் அப்படின்னா, இவங்க பவுலும் பர்னபாவும் இவங்க தங்களோடு கூட 3வது நபராக யாரை கூட்டி கொண்டு போகிறார்கள்? மார்க்கு புஸ்தகத்தை எழுதின மார்க்கு என்கிற மறுநாமம் கொண்ட யோவானை அழைத்து கொண்டு போகிறார்கள். வசனம் அங்கே இருக்கிறது. ஆனால் யோவானுக்கு மார்க் என்ற மறுபெயர் கொண்ட யோவானுக்கு என்ன நடக்கிறது? அவருக்கு கொஞ்சம் ஹோம் சிக் ஆகிடுது. போகும்போதே அவர் கொஞ்சம் சளிப்படைஞ்சிறார். ஐயோ, அவர் எருசலேம் அவருடைய சொந்த ஊர். மறுபடியும் ஊருக்கு போனோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோம் சிக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக அங்கே இருக்கிறார். அந்த மிஷினரி பாதியிலே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாதியிலே விலகி வந்துடுறார். மறுபடியும் எருசலேமுக்கே வந்துடுறார். ஸோ அந்த ஜேர்னியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது பவுலும் பர்னபாவும் முடிக்கிறாங்க. இப்போ 2வது மிஷனரி பயணம் தொடங்குகிற பொழுது பர்னபா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மறுபடியும் மார்க்கை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றார். ஆனால் பவுலுக்கு ரொம்ப கோபம் வருது. வேணாம் அவனெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா முதல் வழியிலே பாதியிலே வந்துட்டான், அதனால் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு. ஏன்னா பர்னபா ஊழியக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. சரி, விழுந்தால் கூட மறுபடியும் அவனை கூட்டிகிட்டு போனால் தானே அவன் வளர்ச்சி அடைவான். அந்த அடிப்படையில் அவர் பார்க்குறாரு. 2 பேருமே தவறு இல்லை.
ஆனால் பவுல் எப்படி பார்க்குறாருன்னா, இல்லை ஊழியம் ரொம்ப முக்கியம், ஊழியக்காரனை பார்க்கக்கூடாது, ஊழியத்தை பார்க்கணும், ஊழியம் அங்கே கம்ப்ளீட்டாக முடியணும், இவன் வந்தான்னா அது தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அடிப்பில் அவர் பேசுகிறார். அப்போ 2 பேருக்குள்ளே கருத்து வேறுபடுகிறது. பர்னபா மார்க்கை வந்து கூட்டிக்கொள் சென்று வர வேண்டும்னு விரும்புகிறாரு, பவுல் அது வரக்கூடாதுன்னு விரும்புகிறார். அப்போ 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வருகிறது. அதனால் என்னன்னா இந்த இடத்துல 2 பேரும் பிரிகிறாங்க. சரி, நான் தனியாக மிஷினரிக்கு போகிறேன், நீ தனியாக மிஷினரிக்கு போ அப்படின்னு 2 பேரும் பிரிஞ்சுறாங்க. பவுல் பர்னபா என்ன பண்ணுறாருன்னா மார்க்கை கூட்டிகிட்டு தனி ஒரு மிஷினரியாக போயிடுறாரு. அது வேதாகமத்திலே சொல்லப்படலை, அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க, என்னென்ன மாதிரிலாம் ஊழியங்கள் செய்தார்கள் என்று அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் ஏன்னா இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் எழுதுனது வந்து லூக்கா தான் எழுதுறார். லூக்கா யார்? அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்த ஒரு மனிதன் தான் லூக்கா. ஸோ அதனால் பவுல் எங்கெங்கெல்லாம் போனாரோ அந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிந்திருந்தபடினால அவர் அழகாக எல்லாத்தையும் பதிவு பண்ணுறார். அப்போது இந்த இடத்துல 2வது மிஷனரி பயணத்தில் பவுல் யாரை அழைத்து கொண்டு போகிறாரு? சீலாவை அழைத்து கொண்டு செல்கிறார். இங்கே 2வது மிஷனரி பயணம் எங்கே தொடங்குகிறது? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 40 தொடங்குகிறதான இந்த மிஷனரி பயணம் பாருங்க. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் அப்படின்னு. இதில் தான் வந்து இந்த வசனத்துல தான் பவுல் சீலாவுடைய 2வது மிஷனரி பயணம் அங்கே தொடங்குகிறதாக அது இருக்கிறது. அப்போ எங்கே முடியுது இந்த 2வது மிஷனரி பயணம்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் தான் அப்போஸ்தலனுடைய 2வது மிஷனரி பயணம் அங்கே முடிகிறது. பாருங்க, நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 18:22 செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். அப்போ மறுபடியும் அந்தியோகியாவுக்கு வந்து சேர்றாங்க. யார்? சிரியாவில் இருக்கிறதா அந்தியோகியாவுக்கு. அப்போ இந்த இடத்துல தான் 2வது மிஷனரி பயணம் முடிவடைகிறது. அப்போ 3வது மிஷனரி பயணம் எங்கே தொடங்குறது? அடுத்த வசனத்திலே தொடங்கிடுது. உடனடியாக அவர் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த அதே 18ஆம் அதிகாரம் 23 பாருங்க, அடுத்த வசனமே. அங்கே சில காலம் சஞ்சரித்த பெண். அப்போ 2வது மிஷனர் கொஞ்ச நாள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலும் பிரிகியா நாட்டிலும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். இந்த வசனத்திலே 23வது வசனத்திலே 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே 3வது மிஷனரி பயணம் அது தொடர்கிறதாக இருக்கிறது. ஆனால் என்ன பாருங்க, 3வது மிஷனரி பயணம் பல இடங்களுக்கு சுற்றி கொண்டு அவர் எங்கே வந்து சேர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு வந்து அவர் சேர்றாரு. ஆனால் எருசலேமுக்கு வந்த உடனே அங்கே என்ன நடக்கிறதுன்னா அங்கே அவர் கைது செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது வந்து நீங்கள் 21ஆம் அதிகாரம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரம் பாருங்க. 17வது வசனம். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர்கள் எங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ பவுல் என்ன பண்ணுறாருன்னா எல்லா இடங்களுக்கும் சுற்றி போயிட்டு 3வது மிஷனரி முடிச்சுட்டு எருசலேமுக்கு வராரு. ஆனால் அந்த எருசலேமில் தான் அவருக்கு என்ன வந்து முதல்ல ஆவியானவர் சொல்லிடுறாரு, அங்கே கட்டுக்களும் காவலும் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறாரு. தீர்க்கதரிசிகள் மூலிமா, அகபு தீர்க்கதரிசி மூலியமாகவும் அங்கே வந்து தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 9, 10, 11, 12 வசனங்களை வாசிச்சிங்கன்னா தெரியும். அங்கே அகபு வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. அப்போ அவங்க அழுகுறாங்க, எல்லாருமே அழுகுறாங்க. சுவிசேஷகர் பிலிப்போடைய பிள்ளைகள்லாம் எல்லாரும் அழுகுறாங்க, அவர் சுற்றி இருக்கிற அழுகுறாங்க. அப்போ சொல்கிறார், இல்லை எனக்கு தெரியும், ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு அங்கே கட்டுக்கள் காவல்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேம் போகிறாரு. அப்போது எருசலேமுக்கு வரும்பொழுது அதே 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து மற்ற இஸ்ரவேலர்லாம் கலகம் பண்ணுறாங்க. இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லோருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் மேலே பொறாமை கொண்டு இவன் வந்து ஒரு அந்நிய என்ன சொல்கிறது, ஒரு ரட்சிக்கப்படாதவனை கூட்டி கொண்டு வந்துட்டான், யூதன் அல்லாதவனை தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டான்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்தி அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க.
ஸோ அங்கேருந்து அவர் எங்கே போகிறாருன்னா ரோமாபுரிக்கு சிறைச்சாலைக்கு போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த கப்பல் பயணங்கள்லாம் தொடர்ந்து வருது. ஸோ 3வது மிஷனரி பயணம் அவர் மறுபடியுமாக அவருடைய சபைக்கு திரும்பி போகிறதுக்கு முன்னாடியே எருசலேமிலே கைது செய்யப்பட்டுடுறார். அங்கேருந்து அவர் ஒரு கைதியாகவே அவருடைய வாழ்க்கையை தொடர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் 3 மிஷனரி பயணங்கள். அப்போ இந்த 3 மிஷனரி பயணங்களில் நம்ம இன்றைய நாளில் நவீன காலகட்டத்துடைய நாடுகள் என்று பார்த்தா அவர் 3 நாடு தான் ரொம்ப முக்கியமான நாடு. எந்த நாடு அப்படின்னா துருக்கி, கிரேக்கம், இட்டாலி. இந்த 3 நாடுகளில் தான் அவருடைய ஊழியம் இருந்தது. சரிங்களா? சில தீவுகள், இந்த தேசங்களுக்கு கீழே இருக்கிறதான தீவுகள், உதாரணத்துக்கு துருக்கி கீழே இருக்கிறதான சைப்ரஸ் தீவுகள், அதுபோல் மெலிந்தா தீவுகள், இந்த இப்படிப்பட்ட தீவுகள்லையும் சில சுவிசேஷங்கள் சொல்கிறாங்க. ஆக முக்கியமாக பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியம் இந்த 3 பகுதிகள் தான், 3 தேசங்கள் தான். துருக்கி தேசம், கிரேக்க தேசம், அடுத்தது இட்டாலி. அதான் அந்த நாட்களில் ரோம பேரரசனுடைய அது தேசமாக இருந்தது. இந்த 3 தேசங்களை மைண்டில் வச்சுக்கொள்ளணும் நம்ம. சரிங்களா? இப்போது இந்த கொரிந்து பட்டணம் எங்கே இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ நான் சொன்னேன் 3 தேசங்கள் தான் முக்கியமான தேசங்கள். முதல்ல அவர் ரொம்ப அதிகமாக பரவி ஊழியம் செய்தது வந்து துருக்கி தேசம். துருக்கி தேசத்தில் எல்லா இடங்களுக்கும் அவர் பரவி போகிறாரு. எல்லா இடங்களுக்கும் அவர் சுவிசேஷம். பல இடங்களில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சபைகளை ஸ்தாபிக்கிறார். அடுத்தது எங்கே, கிரேக்கத்துக்கு போகிறார். சரிங்களா? அந்த படத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வேதாகமத்தினுடைய கடைசி பக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வரைபடத்திலே பவுல் அப்போஸ்தலன் பிரயாணம் பண்ணின தேசம் அப்படின்ற ஒரு வரைபடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வரைபடம் ஒரு மஞ்சள் உங்களுக்கு ஒரு ஷேடோ காட்டியிருக்கேன், தெரியுதுங்களா? இந்த மஞ்சள் ஒரு வட்டமிட்டு காட்டியிருக்கிற பகுதி தான் கிரேக்க தேசம். இந்த மஞ்சள் வட்டமிட்டு இருக்கிற பகுதி தான் அந்த பவுல் அப்போஸ்தலன் பிரயாணம் பண்ண தேசங்களில் இது எந்த தேசம், கிரேக்க தேசத்தை காட்டுகிறது. இந்த வட்டமிட்ட பகுதிக்கு வலது பக்கத்திலே இருக்கிற தேசம் எதுன்னா துருக்கி தேசம். சரிங்களா? இடது பக்கத்திலே இருக்கிற தேசம் தான் இத்தாலி தேசம். எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இந்த 3 தேசங்கள். சரி, அந்த துருக்கி தேசத்தில் தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதான 7 சபைகள். நீங்கள் அதிலே கூட நான் குறித்து வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியாத்ரா சபை, லவோதிகா சபை, அப்படி அந்த சபைகளை வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? 7 சபைகள் அங்கே கொடுக்கப்பட்டு பல இடங்களில். அதே போல் அந்த துருக்கி கீழே இருக்கிறதான சீப்ரு தீவு தான் இந்த நாட்டில் சைப்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சைப்ரஸ் தேசம் அப்படின்னு. அதுபோல் கிரேத்தா தீவு, அதுபோல் இட்டாலிக்கு கீழே இருக்கிற மெலித்தா தீவு. இந்த தீவுகளிலும் என்ன பண்ணுறது, அவங்க இப்போ சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடல் நடுவில் பாருங்க, மத்திய தரை கடல் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த மத்திய தரை கடல் தான் இந்த கடல். நீங்கள் பாருங்கள், இந்த மத்திய தரை கடலுக்கு மேலே இருக்கிறது ஐரோப்பா. நீங்கள் இந்த கிரேக்க தேசத்துலேருந்து உங்களுக்கு ஐரோப்பா ஸ்டார்ட் ஆகுது. வலது பக்கத்தில் இருக்கிறது ஆசியா, கீழே இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆப்பிரிக்கா தேசம். ஸோ இந்த நடுவில் இருக்கிற பகுதி இது மொத்தம் இந்த படத்தில் இருப்பது ஆப்பிரிக்கா தேசத்தையும் ஆசியா தேசத்தையும் ஐரோப்பா தேசத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி தான் இந்த இடம். சரிங்களா? அந்த இடத்துல தான் வந்து பவுல் ஊழியம் செய்கிறார், அந்த ஆதி அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிறார். அதனால தான் அங்கே ஐரோப்பாவுக்கு இன்றைய ஏன் கிறிஸ்தவம் வேகமாக பரவுச்சுன்னா அதுதான் காரணம். இந்த இடத்துலேருந்து ஊழியம் பரவுறதுனால. அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டமும் அப்படியே கிறிஸ்தவம் பரவுது. ஆசியாவில் தொடக்கமாக இருக்கிற முடியலாம் ஆசியாவுக்கு பரவுறதுக்கு லேட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாருங்கள், இந்த படத்தில் அந்த மஞ்சள் வட்டமிட்டு இருக்கிற பகுதி தான் கிரேக்க தேசம். நான் சொல்லிட்டேன், வலது பக்கம் துருக்கி, இடது பக்கம் இத்தாலி தேசம். சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கோடிட்டு நான் காட்டியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வரைபடத்தில் அந்த படத்துக்குள்ளே ஒரு சிவப்பு கோடிட்டு காட்டியிருக்கிறேன். இந்த சிவப்பு கோடு காட்டியிருக்கிற பகுதிக்கு கீழே இருப்பது அகாயா பகுதி, அங்கே மேலே இருக்கிற பகுதி மக்கதோனியா பகுதி. அப்போ கிரேக்க தேசம் இரண்டு பிரிவுகளாக இருக்குது. சரிங்களா? இப்போ இந்தியாவில் வந்து வட இந்தியா, தென் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் இங்கே வந்து என்ன சொல்லப்படுகிறது, கிரேக்க தேசம் இரண்டாக பிரிவு. மேல் பகுதி வந்து மக்கதோனியா என்றும் கீழ்ப்பகுதி அகையா என்றும் அங்கே அழைக்கப்பட்டது. அந்த அகையாவுடைய பகுதியில் தான்
கொருந்து பட்டணமும் அத்தனை பட்டணங்கள்லாம் வருது. பவுலினால் சுவிசேஷம் பிரயோகிக்கப்பட்டது. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கதோனியாவில் வந்து என்னென்ன சபைகள்னா பிலிப்பி சபை, தெசலோனிக்கேய சபை, பெரேயா சபை இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்க. அதுக்கு மேலே தல்மாத்தியான்ற பகுதியெல்லாம் இருக்குது. நம்ம முக்கியமாக வந்து கிரேக்க தேசம் அப்படின்னா மக்கதோனியாவும் அகயாவும் இந்த 2 பகுதியில் இணைந்தது தான் கிரேக்கம். அது 2ஆக பிரிக்கப்பட்டது. அதில் அகயாவில் இந்த சிவப்பு கோட்டுக்கு கீழே இருக்கிற பகுதி தான் அகயா பகுதி. அதிலே தான் கொரிந்து பட்டணமும் அத்தேனே பட்டணம் இருந்தது. இப்பொழுது 1 கொரிந்தியர் நிருபத்தினுடைய முகவுரையை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஒரு அறிமுகத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த நிருபம் கிறிஸ்து பிறந்த பின் 533 to 34 எபேசுவிலிருந்து இந்த கிரேக்க தேசத்தின் பட்டணமான இந்த கொரிந்து பட்டண சபைக்கு அவர் எழுதியதாக தெரிகிறது. எப்போ? கிறிஸ்து பிறந்த 553 to 54, வெறும் 53 54. ஏசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுறது 34. அதுக்கு பிறகு ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இந்த சபைக்கு இந்த நிருபத்தை பவுல் எழுதுறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆனால் இது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது 1 கொரிந்தியர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இது வந்து முதல் நிருபம் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம அதை சொல்கிறது. ஸோ இதுக்கு பிறகு 2 கொரிந்தியர் அப்படின்னு நம்ம இருக்கிறது. ஆனால் உண்மையிலே என்னன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நிருபம் இருக்குது. சரிங்களா? ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நம்ம பாருங்களேன், எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. 5:9 5ஆம் அதிகாரம் 9. விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆமென். போரு சிஸ்டர், போரு. நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். அப்படின்னா இப்ப இந்த நிருபத்தில் எழுதல, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நிருபத்தில் எழுதியிருக்காரு, விபச்சாரக்காரங்களோட கலந்திருக்காதீங்க அப்படின்ட்டு. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, பொது உலக பிரகாரமான விபச்சாரக்காரர்கள் அல்ல, சபைக்குள்ளே விபச்சாரம் பண்ணி கொண்டவர்களோடு கலந்திருக்க கூடாதுன்ற அடிப்படை அதை விளக்குறார். முதல் நிருபத்தை, இதுக்கு முன்னாடி எழுதின நிருபத்தில் அவர் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா விபச்சாரக்காரர்களோட பழகக்கூடாது அப்படின்ட்டு உலக பிரகாரமாக இருக்கிற விபச்சாரங்களோட பழகாமல் இருக்கிறாங்க. அப்போ பவுலுக்கு அது கேள்விப்பட்டுட்டு சொல்கிறார், இல்லை உலகத்தில் இருக்க ஆட்கள்கிட்ட நான் சொல்லலை, உலகத்தில் வரவங்க வந்து எப்படிப்பட்டவங்களாக கூட இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக பழகணும், அவங்களுக்கு சுவிசேஷத்தை பற்றி சொல்லணும். நான் சொன்னது வந்து சபைக்குள்ளே விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது கூட நீங்கள் பழகக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ அந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வைத்து நாங்கள் பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தெரிகிறது, இதுக்கு முன்பதாகவே ஒரு நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆனால் நமக்கு துரதிருஷ்டவசமாக அந்த நிருபம் நமக்கு கிடைக்கவில்லை. விளங்குதுங்களா? அது கிடைச்சிருந்தா அது 1 கொரிந்தியராக இருக்கும், இது 2 கொரிந்தியராக இருக்கும். 2 கொரிந்தியர் வந்து 3 கொரிந்தியராக இருக்கும். அப்போ 3 நிருபங்கள் நமக்கு இருந்திருக்கும். விளங்குதுங்களா? அப்போ அந்த முதல் நிருபம் காணாமல் போனதுனால 2, 3 என்னவா மாறி போச்சுன்னா 1, 2ன்னு மாறி போச்சு. விளங்குதுங்களா? இப்போ இந்த கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்ததுன்னா, அந்த பவுலுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு வணிக நகரமாக இது இருந்தது. இது கிரேக்க தேசம், கிரேக்க பட்டணமாக இருந்தால் கூட இதில் யார் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து குடியேறியது என்று பார்த்தீங்கன்னா, ரோமர்கள் தான் அதிகமாக வந்து குடியேறாங்க. ஏன்னா ரோமர் பாருங்கள், இட்டாலி தேசம் பக்கத்துலேயே தான், இட்டாலி தேசத்துலேருந்து வந்தவர்கள் தான் ரோமர்கள், கிரேக்க தேசத்துலேருந்து வந்தவர்கள் கிரேக்கர்கள். அப்போ இந்த பட்டணம் கிரேக்க தேசத்தில் இருந்தாலும் ரோமர்கள் அதிகமாக வந்து குடியேறினார்கள். ஏன்னா இந்த பட்டணம் பிஸ்னஸுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பட்டணமாக இருந்தது. அதே போல் பல தெய்வங்களுக்கு, பல கடவுள்களுக்கு இங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கோவில்கள் வச்சுருந்தாங்க. பல கடவுளுக்கு பல கோயில்கள் இருந்தது. ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அந்த நாட்களில். பவுலுடைய நாட்களில் வந்து நிறைய தடிக்க விழுந்தால் ஒரு கடவுளுக்கு ஒரு கோயில் அப்படிங்கிற மாதிரி இந்த பட்டணம் வந்து அது இருந்தன. ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுலுடைய நாட்களில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொரிந்தியரை போல இருத்தல் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருத்தன் வந்து ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவன் கொரிந்தியர் போல இருக்கிறான்பா அவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒருத்தனை வந்து கொரிந்தியர் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்னா, அவன் கேடு கெட்டவன் அர்த்தம். அந்த நாட்களில் வந்து பவுலுடைய காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழமொழி சொல் நமக்கு இருந்தது இல்லையா? நம்மளுக்கு இப்போ தமிழ் எவ்வளோ பழமொழிகள் இருக்கிறது.
அது மாதிரி அந்த நாட்களில் அவங்களுடைய வழக்கு சொல்லாக அது இருந்தது. கொரிந்தியரை போல இருத்தல் அப்படிங்கிறது ஒரு வேசித்தனத்தில் ஒரு ஒழுக்கக்கேடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக. ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கொரிந்தியில் இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு ஒழுக்கக்கேடு நிறைந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சரிங்களா? இப்போ முக்கியமாக என்னன்னு பார்த்தா, இந்த கொரிந்து பட்டணத்திலே கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 7 லட்சம் யோசிச்சு பாருங்க. 7 லட்சம் மக்கள், அவ்வளோ பெரிய பட்டணம். இப்போவே நம்மளுக்கு மக்கள் தொகை ஜாஸ்தி, ஆனால் அந்த நாட்கள்லேயே ஒரு பட்டணத்தில் 7 லட்சம் பேர் இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்களேன். அந்த நாட்களில் மக்கள் தொகையெல்லாம் ரொம்ப கம்மி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த நேரத்திலேயே இந்த பட்டணத்தில் 7 லட்சம் பேர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதில் 2/3 பேர், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 2% அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் இப்போ 4.5லேருந்து 5 லட்சம் பேர் என்னவா இருந்தாங்கன்னா அடிமைகளாக இருந்தார்கள். 2/3 பேர் அடிமைகளாக இருந்தார்கள் இந்த கொரிந்து பட்டணத்தில். சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்கிறது பவுலுடைய காலத்தில். பவுல் இந்த நிருபத்தை இங்கே சபை ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது, இந்த சபைக்கு பவுல் இந்த நிருபத்தினை எழுதின பொழுது இங்கே இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் காணப்பட்டது. சரிங்களா? சரி, இப்போது நான் சொன்ன ஆரம்பத்தில் பவுலுக்கு 3 மிஷனரி பயணங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது எந்த நேரத்தில் இது கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது பவுலுடைய 2வது மிஷனரி பயணத்தில் தான் இந்த கொரிந்து சபையை அவர் ஏற்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இது எந்த ஆண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து அந்த பிறந்த பின் 49 to 52 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சபை, கொரிந்து சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 49லேருந்து 52க்குள்ளே அவருடைய 2வது மிஷனரி பயணம் இருக்குது. அந்த நேரத்தில் தான் இது ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த நிருபம் எங்கிருந்து எழுதப்படுகிறதுனா, அவர் எபேசில் அதிகமான காலங்கள் அவர் எங்கே இருந்தார்னா, பவுல் எபேசு சபையில் தான் இருக்கிறார். நீங்கள் இங்கே பார்க்கலாம் எபேசு சபை. அந்த பட்டணத்தில் இருக்கிற சபையில் தான் அதிக நேரம் அவர் செலவு பண்ணுறார். அதிக நாட்கள் அவர் இந்த கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்துக்கு மேலே அவர் அங்கே இருக்கிறார். அப்போது அங்கே இருந்து தான் இவர் என்ன கிறிஸ்து 53 to 54 இவர் எழுதுகிறார் இந்த நிருபத்தை, 1 கொரிந்திய நிருபத்தை. எபேசுவிலிருந்து நிருபத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறார். சரிங்களா? ஆனால் இந்த சபை ஏற்படுத்தப்பட்டது 49லேருந்து 52க்குள்ளே அவருடைய 2வது மிஷனரி பயணத்தில் அது ஏற்படுத்தப்பட்டது. அது எடுத்து நம்ம வாசிப்போம். அதுக்காக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். ஆமென். அப்ப இதுல யார் நட்டது? இந்த சபையை நாட்டினது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல். 10ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறார் என்று பார்க்க கடவன். ஆமென். என்ன பண்றாரு? சொல்றாரு, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அல்லேலூயா. என்ன, இந்த சபைக்கு நான் என்ன பண்ணேன்? அஸ்திபாரம் நான் போட்டேன், நான் நட்டேன். விளங்குதுங்களா? அப்போ இந்த சபைக்கு அஸ்திபாரமாக அவர் அந்த அஸ்திபாரத்தை போட்டுறது யார்? இவர் தான் போட்டிருக்கிறார், பவுல் தான் போட்டிருக்கிறார். அதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 1-7 வரைக்கும் உள்ள வசனம் நான் அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் பாருங்க. இப்போ இந்த இடத்துல தான், கொரிந்து பட்டணத்தில் தான் பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தில் யாரை சந்திக்கிறார்? அங்கே ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் அவர் சந்திக்கிறார். எங்கே வச்சு சந்திக்கிறார்? இந்த கொரிந்து பட்டணத்தில் வச்சு சந்திக்கிறார். எப்போ? இந்த காலகட்டம், இடைப்பட்ட காலத்துக்கட்டத்தில், கிறிஸ்து பிறந்த பேர் 49லேருந்து 52க்குள்ளே இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அவர் சந்திக்கிறார். கொரிந்துக்கு வராரு அவருடைய மிஷனரி பயணமாக. அந்த இடத்துல வச்சு தான் ஆக்கில்லாலையும் பிரிஸ்கில்லாலையும் அவர் சந்திக்கிறார் கொரிந்து பட்டணத்தில். நான் வாசிக்கிற பாருங்க. அதன் பின்பு பவுல் அத்தனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம் அத்தனே பட்டணம் கொரிந்து பட்டணம்னு சொல்லிட்டு. அப்போ அத்தனே பட்டணத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருக்கிறாரு. அங்கேருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வராரு.
யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படிக்கு கிளவுதி ராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமம் உள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாக பிரிஸ்கில்லாலையும் அங்கு கண்டு அவர்களிடத்துக்கு போனான். ஸோ அந்த நேரத்தில் வந்து ரோமில் வந்து என்ன பிரச்சனை, ரோமாபுரியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போ அங்கிருந்து கிறிஸ்தவர்கள் துரத்தப்பட்டிருந்தார்கள். அப்போ அங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்னு சொல்லலை, யூதர்களுக்கு ரொம்ப கொடுமையான காரியம் நடந்து கொண்டிருந்தனால அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வராங்க. இத்தாலி பக்கத்தில் இத்தாலி இருக்கு இல்லையா, இத்தாலியிலேருந்து எங்கே வந்துடுறாங்க, இங்கே கிரேக்கத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்கிலாலும் பிரிஸ்கலாம் குறுந்துக்கு வந்து செட்டில் ஆயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல இவர் மிஷினரி பயணமாக வராரு. யார்? பவுல். அப்போ 2 பேரும் சந்திக்கிறார். அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு தொழிலாக இருந்ததுன்னா, அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனாக இருந்தபடினால அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அப்போ பவுலும் வந்து பார்த்தீங்கன்னா கூடாரம் நெய்பவராக இருந்தார், இவர்களும் கூடாரம் நெய்பவர்களாக இருந்தார். அதனால் என்னன்னா, பவுல் இவரோட தங்கிறார், இந்த கப்புள்ஸோடு தங்கி அந்த தொழிலை செய்து வருகிறார். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் திமோத்தேயும் வந்தபோது, இங்கே பாருங்கள், மக்கதோனியான்றது இது மேல், அங்கேருந்து கீழ்ப்போ அந்த ரெட் கோடுக்கு மேல் பகுதி மக்கதோனியா, கீழ்ப்பகுதி அகையா. அப்போது திமோத்தேயும் சீலாவும் எங்கே இருக்கிறாங்க? மற்ற இடங்களுக்கு போய் அந்த மக்கதோனியா பகுதிகளில் சுவிசேஷம் சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க, அகையா பகுதிக்குள் நுழைந்து கொருத்து பட்டணத்துக்கு வராங்க. அப்போ அங்கே மீட் பண்ணுறாங்க. யார்? பவுலையும் ஆக்கில்லால் பிரிசாலையும் அங்கே மீட் பண்ணுறாங்க. அந்தபோது பவுல் ஆவியில் வைராகியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். அப்போ இங்கே அதிகமான யூதர்கள் இருந்தார்கள் குருந்து பட்டணத்திலே. அப்போ அவர்கள் இருந்தபடினாலே யூதர்கள் எந்தெந்த இடங்கள்லாம் அதிகம் கொஞ்சம் வந்து தங்கி செட்டில் ஆகிறாங்களோ உடனே அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜெபாலயம் கட்டிடுவாங்க ஜெபிக்கிறதுக்காக. அந்த இடத்துல போயிட்டு பவுல் பிரசங்கம் சொல்கிறான், இயேசு தான் கிறிஸ்து. அவர்கள் என்ன, யூதர்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? மேசியா என்கிறதான தங்களுடைய கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பவுல் அந்த ஜெப ஆலயத்துக்கு போய், கொருந்து பட்டணத்தில் இருந்ததான ஜெப ஆலயத்துக்கு போய் இயேசு தான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார். வைராகியம் கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினார். அவர்கள் யார் எதிர்த்து நிற்கிறாங்க? யூதர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. அப்படி சொல்லாத, நீ தேவதை சொல்ற அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து நிற்கிறாங்க. அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாரிடத்துக்கு போகிறேன் என்று அவர்களுடனே கூட சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாக இருந்தது. பாருங்க, அந்த ஜெப ஆலயத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவனுடைய வீட்டுக்கு போயிட்டானுவன். இனி நான் வந்து யூதர்களுக்கு, ஏன்னா இப்போ யூதர்களுக்கு மத்தியில் வச்சு தான் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவன் பாருங்க, அங்கே எங்கே போல இடங்கள்லாம் ஜெப ஆலயத்துக்கு போய் அங்கே வந்து பிரசங்கம் பண்ணிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லிட்டு பேய்களும் பிசாசுகளையும் துரைத்தி நோய்களை குணப்படுத்தி கொண்டிருந்தார். இவன் ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பிக்கிறான், ஜெபாலயங்களை போய் யூதர்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம். ஆனால் இந்த இடத்துல தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தில் தான் 1-7 வரைக்கும் நாம் வாசிக்கிற பொழுது கம்ப்ளீட்டாக சொல்கிறான், இனி நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யாருக்கு தான் ஊழியம் செய்ய போகிறேன்? புறஜாதிகளுக்கு தான் நான் ஊழியம் செய்ய. ஏன்னா அவனுடைய அழைப்பை அவன் அடைந்திருந்தான் பவுல். இந்த இடத்துல தான் முழுசாக டெடிக்கேட்டடாக இனி நம்ம புறஜாதிகளுக்கு தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இவரோடு கூட யார் இருக்குது? பவுலோடு கூட யார் இருக்கிறது? ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போது அதனால் ஆக்கில்லாலுக்கும் பிரிஸ்கில்லாளுடைய இந்த தம்பதியினோடு கூட பவுலுக்கு நல்ல நட்பு இருக்கிறது. இப்போ இந்த யூதர்கள் தொழுகை நடக்கிற இடங்களில் போய் இவங்களாம் விவாதிக்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த நிருபத்தை அவர் ஏன் எழுதணும்? இப்போ கிட்டத்தட்ட 49 to 52க்குள்ள இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டுகிறது பவுலினால. சரி, இந்த நிருபம் எப்போ எழுதப்படும் சொன்னால் 53 to 54, இல்லைனா சில பேர் 54 to 55 அப்படின்றாங்க. ஒரு நீங்கள் பிட்வீன் த காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளன்னு வைங்களேன், சபை ஸ்தாபிக்கப்பட்டு இந்த நிருபம் எழுதப்பட்டது ஒரு 4 வருஷத்துக்குள்ளே இருக்கலாம் அப்படின்றது அவர் கணக்கு. சரி, ஏன் எழுதுகிறார்? அப்போ இந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது அவர் இந்த மிஷனரி பயணமாக எங்கே இருக்கிறாரு? எபேசிலே இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். எபேசிலே இருக்கும் பொழுது ஏன் கொருந்து பட்டணம்? இப்போ நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வசதி அப்போ கிடையாது இல்லைங்களா? ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்டர்நெட்டு, ஃபோன் கால்ஸு எதுவுமே கிடையாது. ஒரு நிருபத்தை எழுதி தான் அனுப்பணும்.
இல்லைங்களா? அதனால தான் இப்போதைக்கு நம்ம இது இந்த எவிடன்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய காரியங்கள் ஆண்டவர் அப்படி வைத்திருக்கிறார். இப்போது என்ன நடக்கிறது அப்படின்னா, எபேசுவில் இருக்கும் பொழுது இப்போ இந்த கொரிந்தில் வந்து ஒரு வீட்டாட்கள் குலோவேயால் அப்படின்ற ஒரு வீட்டு ஆட்கள் மூலியமாக என்ன கேள்விப்படுறாருன்னா, இந்த கொரிந்து பட்டணத்தில் பிரிவுகள் இருக்குது, அவங்களுக்குள்ள பயங்கரமான பிரிவுகள் இருக்கிறது. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போஸ்தலோவை சேர்ந்தவன், நான் வந்து கேபாவை சேர்ந்தவன், யார் பேதுருவை சேர்ந்தவன் சொல்லிட்டு 3 பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு சபைக்குள்ளே என்ன நடக்குதுன்னா பல பிரிவுகள், நான் இவனை சேர்ந்தவன் அவனை சேர்ந்தவன் பிரிவுகள் இருக்குது. இதை கேள்விப்படுறாரு பவுல். என்னடா இது, யார் மூலிமா? குலவையாள்ன்றவர் மூலிமா. அதையும் சொல்கிறாரு, இவங்க மூலிமா நான் இதை குறித்து கேள்விப்பட்டேன், அதையும் கிளியராக சொல்கிறாரு. நான் அங்கே யார் மூலியமோ கேள்விப்பட்டலாம், மறைமுகமெல்லாம் சொல்லலை, நான் இன்னார் மூலிமா கேள்விப்பட்டேன். இந்த கொரிந்து சபையினர், இந்த குலவேல் வீட்டார் மூலிமா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, உங்களுக்குள் பிளவுகள் இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். அதை நிருபத்தில் சொல்கிறார். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ பாருங்க, இந்த குலவேயாள் வீட்டார் மூலியமாக பவுல் கேள்விப்படுறதுனா, எபேசு சபையில் இருந்த பொழுது இங்கே பல பிரிவுகள் வந்துடுச்சு அப்படின்னு கேள்விப்படுறாரு. ரொம்ப வேதனைக்குள்ளாக மாறுறாரு. அதனால தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுறார். சரிங்களா? அப்போது என்னென்ன, அது ஒன்று. அதுக்கு முன்னாடி என்னன்னா, அங்கே கொரிந்து பட்டணத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களை வந்து கேள்விகளாக வந்து கேட்டு இவருக்கு ஒரு நிருபத்தை அனுப்புகிறாங்க அந்த கொரிந்து சபையினர். ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஏன்னா யாருமே வந்து இவர் தான் வந்து நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர். அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அப்டேட்டு தான் நம்ம புதிய உடன்படிக்கை. அது ரொம்ப ஆண்டவர் மனக்கண்களை திறந்து வேத அறிவை கொடுத்து பவுலை வந்து ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார், தெரிந்து வைத்திருந்தார். இப்போ இவங்கெல்லாம் யாருன்னா புறஜாதிகள் தான். கொரிந்து பட்டணம் ஃபுல்லாக புறஜாதிகள். அப்போ அவங்களுக்கு வேதத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த ரட்சிப்பை குறித்து இனி எப்படி நடக்கணுன்றது குறித்துலாம் பல கேள்விகள் அவங்களுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், வேதாகமத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, வாசித்தாலும் நிறைய புரியுறது கிடையாது, விளக்கம் கொடுத்தாலும் அது மெடிடேட். அப்போ ரொம்ப ரேரான சில பேர் தான் அப்படி தொடர்ந்து அப்டேட் பண்ணி வேதத்தை அறிவை வந்து வளர்த்து கொள்ளுகிறார்கள். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு தான் எங்களுக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்களில் அந்த வசதிகள் இல்லாதபடினால ஏன்னா இப்போ வேதம் கூட அவங்க கையில் கிடையாது, வாசிக்கிறது கேட்குறதோடு சரி இல்லையா, மைண்டில் வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ இருக்கிற மாதிரிலாம் வேதாமுகம் ஒவ்வொருத்தரோட கையிலலாம் அங்கே கிடையாது. அவங்க வந்து காரியத்தை வந்து சொல்லுவாங்க, காதால் கேட்டு அதை கடைபிடிக்கணும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போது இவர்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தபடினால கொரிந்து சபையில் இவர்கள் கேள்வியை ஒரு நிருபத்திலே எழுதி இவருக்கு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் எங்களுடைய கேள்விகள், எங்களுக்கு இது பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு பவுலுக்கிட்ட அனுப்புகிறாங்க. அந்த கேள்விகளுக்கு பதிலாக தான், அந்த கேள்விகளுக்கு அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலாகவும் இந்த நிருபம் இருக்கிறது. இந்த கண்டித்தத்தை யார் கொண்டு வர்றதுன்னா 3 பேர் கொண்டு வர்றாங்க. இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை, அந்த கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 7:1 வாசிங்கப்பா யாராவது. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆமாம், நல்லது அல்ல. ஓகே, அப்போ அது என்னன்னா, இவருக்கு ஒரு நிருபத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்ன அவங்களுடைய நிறைய கேள்விகள் இருக்காங்க. அப்போ அதில் வந்து நீங்கள் அனுப்பின நிருபம் எனக்கு கிடைச்சிது, அதுக்கு பதில் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அது எழுத ஆரம்பிக்கிறேன். அந்த பாயிண்ட்டுகள் நிறைய கேள்விகளுக்கு பதிலையும் அங்கே வைப்பதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது என்னன்னா, இந்த கடிதத்தை வந்து யார் மூலிமா அவர் கொடுத்து அனுப்புகிறார்? சரி, கடிதத்தை எழுதிட்டாரு, இப்போ யார் மூலிமா கொடுத்து அனுப்போம் இல்லையா? என்ன புறா, அந்த நாட்டில் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா புறா வந்து காலில் கட்டி சின்ன துணுக்கு மாதிரி எழுதி அனுப்புவாங்க. பட் இது பெரிய லெட்டர் இல்லையா, மனுஷங்க தான் கொண்டு போகணும். அதனால் இது வந்து யார் மூலியமாக, 3 பேர் மூலியமாக அதை கொடுத்து அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நீங்கள் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். ஸ்தேவான், பொர்துனாத்து, அகாயாவுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ அவங்க தான் வந்திருக்கிறாங்க, யாரை பார்க்கறதுக்கு? பவுலை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள். யார்? நீங்கள் 1 கொரிந்தியர் 16ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். ஸ்தேவான், பொர்துனாத்து, அகாயா, இப்போ இவங்க தான் வந்து கொரிந்து சபையினருடைய சந்தேகங்கள் லெட்டரையும் கொண்டு வந்திருக்கிறாங்க.
இப்போ பவுல் எழுத போகிறதான எழுதுகிற அந்த 1 கொரிந்தியர் நிருபத்தையும் கொண்டு போய் அங்கே சேர்க்க போகிறாங்க இவங்க அந்த 3 பேர் தான். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ என்ன பண்ணுறார் பவுல், இந்த கொரிந்து சபையில் நடக்கிற அந்த காரியங்கள் என்னென்ன அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அங்கே நடக்கிற சிக்கல்களுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் இந்த சபையில் இந்த நிருபத்திலே அவர் எழுதி அனுப்புகிறார். சரிங்களா? அவர் கேள்விப்படுற பாருங்கள் எத்தனை காரியங்கள், அவர் கேள்விப்படுற காரியத்துக்கும் எழுதுகிறாரு, அவங்க சந்தேகப்படைய காரியங்களுக்கும் எழுதுகிறாரு, வாய் மூலியமாக வந்தவங்களுடைய வாய் மூலியமாக கேள்விப்படுற காரியங்களுக்கும் தீர்வாக இந்த நிருபம் அமைகிறது. சரிங்களா? அப்போ இதனுடைய உள்ளடக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நிருபம் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 16 அதிகாரங்களாக இருக்கிறது. இதை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். சரிங்களா? முதல் 4 அதிகாரங்களை, 1 - 4 வரை உள்ள அதிகாரங்களை முதல் பிரிவாகவும், 5 - 14 வரை உள்ள அதிகாரங்களை 2வது பகுதியாகவும், 15, 16வது அதிகாரத்தை 3வது பகுதியாகவும் பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ முதல் பகுதி என்ன அப்படின்னா, முதல் 4 அதிகாரங்கள் தான் முதல் பகுதி. இப்போ இந்த முதல் பகுதியில் அவர் கொடுக்குற முக்கியத்துவம் என்ன காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னபடியே அந்த குலவேயல் வீட்டார்னால இந்த சபையில் பிரிவுகள் இருக்குது. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போல்லோவை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன் அப்படிங்கிறவங்கள தலைமையில் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இது கொரிந்து சபையில் உள்ள பிளவுகளுக்கும் தற்பெருமை பாராட்டுதலுக்கும் இது வழி அமைகிறது. தெரியுமா, நான் பவுலை சேர்ந்தவன், பவுல் எல்லாம் தெரிஞ்சவர், வேதத்தை கரைச்சி குடித்தவர், பேதுருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவருக்கு கை நாட்டு ஒன்றும் தெரியாது. அப்போ அது பெருமை, பவுலை சேர்ந்தவன்னு சொல்கிறது ஒரு பெருமை. சில பேர் என்ன தெரியுங்களா, பேதுருவை குறித்து, பேதுருப்பா இயேசுவோடு கூட இருந்தவர்ப்பா, இயேசுவே சொல்லியிருக்கிறார்ப்பா, என் ஆடுகளை மேய்த்து கொள்வாயாகன்னு. இயேசு தன்னுடைய ஸ்தானத்தில் பேதுரு தான் விட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பிரிவினர். இன்னொரு பிரிவினர் நான் பார்த்தீங்கன்னா, அப்போல்லோ வந்து லோக்கல் ஹீரோ, அங்கே லோக்கல் மனுஷன். அவர் அங்கே வந்து அவர் நல்லா அவர் வந்து அந்த கிரேக்கர்கள் எப்படின்னா இந்த ஞானவான்கள் கவிதை நடையெல்லாம் பேசுவாங்க. அந்த ஒரு அந்த அந்த கிரேக்கர்கள் எதிர்பார்க்குற ஞானம் உள்ள ஒரு மனுஷன் தான் அப்போல்லோ. அப்போ அவரை வைத்து அப்போ அவர் மூலியமாக அந்த சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, 1 கொரிந்து சபை. அங்கே அந்த நேரத்தில் அவர் சில பேர் வந்து நான் அப்போல்லோவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள வந்து ரொம்ப பிளவுகள் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அப்போ இந்த பிளவுகள்லாம் எதை காட்டுகிறது? இவர்கள் ஆன்மீகத்தின் மேலே ஆவிக்குரிய முதிர்ச்சியற்றவர்கள் என்பதை இது காட்டுகிறது. சரிங்களா? அப்போது அவர் என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் மனுஷரிடத்தில் கிறிஸ்துவிடம் வந்து என்ன பண்ணணும், பெருமை கொள்ளணும், மேன்மை பாராட்டுகிறன் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த நிருபங்கத்தை அவர் இந்த முதல் பகுதியை எழுதுகிறார். இந்த 1, 2, 3, 4 அதிகாரங்கள் அதை பற்றி தான், இந்த பிரிவை பற்றி தான் மையப்படுத்த, கிறிஸ்து தான் எங்களுக்கு முக்கியம். பவுலுடைய நான் பவுலை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன், பேதுருவை சார்ந்தவன் சொல்லாதீங்க, கிறிஸ்து தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் எங்களை குறித்து மேன்மை பாராட்டிகிட்டு இருக்காதீங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகின்ற அடிப்படையில் இந்த 4 அதிகாரத்தையும் அவர் எழுதுகிறார். 2வது பகுதி என்னவென்று நம்ம பார்த்தோம்னா, 5வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரைக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட 10 அதிகாரங்கள் 2வது பகுதியாக சொல்லப்படுது. அதில் வந்து நான் ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அதிகாரம் 5 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் தன் தந்தையினுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிற அளவுக்கு இந்த கொரிந்து சபை எப்படி இருக்கிறதுனாக ஒழுக்கக்கேடு மலிந்த நிலையில் அந்த கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணல, அதை வச்சிருக்கான், அவனை கண்டிக்கலை. சில சபைகளில் பாருங்களேன், நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பகிரங்க பாவத்தை செஞ்சிட்டு இருப்பான், அவனை கண்டிக்கலை. சரிங்களா? அத்தகைய செயலை செய்தவனை சபையிலிருந்து நீக்கணும் அப்படின்னு அங்கே கட்டளையிடுறாரு. சரிங்களா? அவனை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறாரு. ஏன்னா பகிரங்கமாக, இப்போ ரகசியமாக பாவம் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று ரகசியமாக செய்கிற பாவம், ஒன்று பகிரங்கமாக செய்கிற பாவம். ரகசியமாக செய்கிற பாவத்தினால ஒருத்தர் இடர்கள் அடைய மாட்டான். ஆனால் பகிரங்கமாக செய்கிற பாவத்தினால அநேகர் இடர்கள் அடைவாங்க. அங்கே சபையினுடைய பேர் தூஷிக்கப்படும், இயேசு கிறிஸ்து நாமம் தூஷிக்கப்படும், இப்படி ஒரு இருமாப்பா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பகிரங்கமாக பாவம் செய்கிறவனை வந்து பகிரங்கமாக கண்டிக்கணுன்றத குறித்து அவர் அப்படி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதுதான் அதிகாரம் 5. அதிகாரம் 6 என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ளே ரொம்ப பிரச்சனை இருக்குது. சில பேருக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி பிரச்சனை இருந்தால் சபையில் வச்சே தீர்வு காணுங்க
நாட்டாமை யாராக இருக்கணும்? சபைக்குள்ளர் ஆளை வச்சு நாட்டாமை வச்சு பேசி முடிக்கணும் பிரச்சனை இருந்ததுன்னா. ஆனால் கொரிந்து சபையில் என்ன இருந்ததுன்னா, விசுவாசிகள் 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு யாரை கொண்டு வராங்கன்னா, ரட்சிக்கப்படாத ஒருத்தனை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இப்போ நாட்டாமை பண்ண வைக்கிறாங்க. அது பவுலுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன்பா, நீங்களே வந்து நியாய தீர்ப்பு நாளில் நியாயம் தீர்க்க போகிற இடத்துல நீங்கள் உட்கார போகிறீங்க, உங்களுடைய பஞ்சாயத்தை தீர்க்கறதுக்கு ரட்சிக்கப்படாதவனை கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடிந்து கொள்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் சபைக்குள்ளே வச்சு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி முடியுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதிகாரம் 6. 7வது அதிகாரத்திலேயே என்ன காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், திருமணத்தை குறித்து, கன்னிமையை குறித்து, மனமுறிவை குறித்து, மறுமணத்தை குறித்து இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. சரிங்களா? கல்யாணம் கட்டுறது, கல்யாணம் கட்டாமல் வாழ்கிறது, பிரம்மச்சரிய வாழ்க்கையை குறித்து வாழ்கிறது, அது மாதிரி டிவோர்ஸ் பண்ணுற அந்த காரியங்கள் எப்படி, இல்லை மறுமணம் செய்கிற காரியங்கள், இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறது தான் அதிகாரம் 7. சரிங்களா? அப்போது 8லிருந்து 11 வரைக்கும் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இப்போது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடலாமா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பதில் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இப்போது சில நேரங்களில் வந்து என்னென்னா, இங்கே கிறிஸ்தவ உரிமைகள் என்ன நடக்குதுன்னா, சில நேரங்களில் முரண்பட்டு நிற்கும். என்ன சொல்கிறது, ஒரு அன்பின் விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. கிறிஸ்தவ உரிமை, அப்படி இல்லைன்னா அன்பின் விதி. அன்பின் விதின்றது எனக்கு கிறிஸ்துவத்துக்குள்ளே எனக்கு இருக்கிற உரிமை அப்படின்னு நீங்கள் செய்யலாம் அதை. ஆனால் அன்பின் வெளிப்பாடுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் வந்து கிளாஷ் ஆகக்கூடிய சில இடங்கள்லாம். அப்படிப்பட்ட இடங்களில் வந்து இந்த சில காரியங்கள் வருது. சரிங்களா? அப்போ வந்து பவுல் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்போது விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிற சகோதரனை முன்னிட்டு நீங்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு அவர். அதிகாரம் 8லிருந்து 11 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இப்போ சபையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் பலப்பட்ட சகோதரர்கள் இருப்பார்கள், விசுவாசத்தில் பலவீனப்பட்ட சகோதரர் இருப்பாங்க. சரிங்களா? அப்போது விசுவாசத்தில் பலப்பட்ட சகோதரன் தனக்கு உரிமை இருக்குது, சில காரியங்களை செய்ய அவனுக்கு உரிமை இருக்குது தான் கிறிஸ்துக்குள்ளாக. ஆனால் விசுவாசத்தில் பலவீனமானவன் இடறி போகாதபடிக்கு எப்படி அவன் சில காரியங்களை செய்யணுன்ற ஆலோசனையும் இங்கே 8லிருந்து 11 வரைக்கும் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நான் கிறிஸ்தவன், எனக்கு சேர்த்து உரிமை இருக்குது அப்படி நம்ம செய்ய முடியாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பலவீனன், விசுவாசத்தில் பலவீனன் ஒருத்தர் இருந்தான்னா, நான் அதை செய்யறதுனால அவன் பலவீனப்பட்டு போவான்னா நான் செய்கிறத மாற்றிக்கணும். அதை தான் அங்கே வந்து பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறாரு. அதிகாரம் 11லிருந்து 14 வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த கர்த்தருடைய ராப்போஜனத்தை குறித்து, திருவிருந்தை குறித்து, எப்படி முறையாக இதில் நம்ம பங்கு பெறணும் அப்படிங்கிறத குறித்தும், ஆவியினுடைய வரங்களை எப்படி பயன்படுத்தணுன்றதை குறித்தும் அங்கே பேசுகிறார். ஆவியின் வரங்களை குறித்தும் திருவிருந்தை குறித்தும் சொல்லுகிற காரியம்தான் 11ஆம் அதிகாரத்துலேருந்து 14ஆம் அதிகாரம் இருக்கும். அப்போது இந்த 5ஆம் அதிகாரத்துலேருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் 2வது செக்ஷனாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? 3வது பகுதி எது என்று பார்த்தால் 15வது அதிகாரமும் 16வது அதிகாரம் ஒரு 3வது பகுதியாக இருக்கிறது. அதில் வந்து இந்த விசேஷமாக இந்த 15வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாட்களில் வந்து உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரியல, அதை தவறாக புரிந்து கொண்டிருந்தார். உயிர்த்தெழுதல்னா என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு தவறான கண்ணோட்டத்தை அந்த கொரிந்து சபையினர் வைத்திருந்தார்கள். ஸோ அதை குறிச்சின ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் வந்து எழுதுகிறார். இன்றைக்கு வரைக்கும் உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு தெளிவான விளக்கம் அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நமக்கு அது தருகிறது. ஆனால் இன்றைக்கி கூட கிறிஸ்தவர்கள் அநேக பேருக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொரிந்து சபைக்கு வந்து தெரியாமல் இருந்ததில் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் தான் இன்றளவும் கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து புரிந்து கொள்வதற்கு அந்த 15ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அப்போ 16வது அதிகாரம் என்னன்னா, அந்த நாட்டில் ரொம்ப பஞ்சம் வருது. இந்த நிருபத்தை அவர் எழுதுகிற பொழுது எருசலேமில் வந்து பயங்கரமான பஞ்சம். அப்போ எருசலேமில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு நன்கொடையை திரட்டுறாரு. அப்போ அந்த நன்கொடையை திரட்டுறதை குறித்து அந்த காரியங்களை குறித்து சொல்கிறாரு. அப்போ அது இல்லாமல் மட்டும் இல்லை, பல்வேறு அறிவுரைகளையும் வாழ்த்துகளையும் சொல்லி இந்த நிருபத்தை அவர் முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 1 கொரிந்தியர் அதிகாரத்தினுடைய ஒரு முகவுரையாக எந்த காரணத்திற்காக இது வந்து என்ன உள்ளடக்கம் என்பதை நாம் இப்போது பார்த்தோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.